ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பார்த்துட்டு இருக்கோம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நடத்தி அதனுடைய முடிவுகளை உங்கள் முன் தெரிவித்து வருகிறோம். அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியை தான் பார்க்குறோம். நம்முடைய முதற்கட்ட கள ஆய்வில் விஜி ராஜேந்திரனுக்கு அந்த பகுதியில் பெரிய அளவு எதிர்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ரமணா நல்ல விதமாக பிரச்சாரம் செய்தால் அதிமுகவிற்கு தான் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் தாவேக்காவுடைய வேட்பாளராக கமாண்டோ அவர் நிறுந்திருந்தால் வாய்ப்பு கூடியிருக்கும் தாவேக்காவுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அவர் வேட்பாளராக நிறுத்தப்படவில்லை அப்படிங்கிறது ஒரு பக்கமும், விஜி ராஜேந்திரனுக்கு ஸ்டாலின் குடும்பமே இங்கே பிரச்சாரம் செய்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அந்த அளவுக்கு அவர் மீது எதிர்ப்பு இருக்கிறத சரி பண்ணுறதுக்காக அந்த குடும்பமே வந்தது. ஏன் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. துர்கா ஸ்டாலின் வீடு வீடாக நோட்டீஸ்லாம் கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த அளவுக்கு இந்த திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதனால் விஜி ராஜேந்திரன் தப்பிக்க போகிறாரா, ரமணா ஏதாவது அங்கே ப்ரெசன்ஸ் இருந்ததா, தேர்தல் பிரச்சாரம் ஒழுங்காக நடந்ததா அப்படிங்கிறதெல்லாம் கலாய்வில் ஈடுபட்ட மோகனகிருஷ்ணன்ட்ட கேட்போம். சென்ற முறை திருவள்ளூரில் 77.91% வாக்குப்பதிவாக இருக்குது. இந்த முறை 88.31% வாக்குப்பதிவாக இருக்குது. இது ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறதையும் அவர்கிட்ட கேட்போம். வணக்கம் மோகனகிருஷ்ணன். வணக்கம் சார். திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் முதற்கட்ட கலாய்வில் விஜி ராஜேந்திரனுக்கு பெரிய அளவு எதிர்ப்பு இருக்குது. அதாவது பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஓட்டு கேட்க போகும் பொழுதே சில கிராமத்தில் அவரை நிற்க வச்சு கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பதிவு செய்திருந்தீங்க. இப்போ களம் சூழல் எப்படி இருக்கிறது? தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நடத்திருப்பீங்க, என்ன சொல்கிறாங்க? துர்காமாலாம் வீடு வீடாக ஓட்டு கேட்டாங்க, எப்படி இருக்குது நிலைமை? திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி என்று எடுத்து பார்த்தபோது நாம் திருவள்ளூருக்கு சட்டமன்ற தொகுதியில் திமுகவிற்கு பாதகமாகத்தான் இருந்தது முதற்கட்டமாக. அதில் நாம் கலாய்வில் செய்தபோது அனைவரும் விஜய் ராஜேந்திரன் அவர்களுக்கு எதிர்ப்பாக இருந்தனர். அந்த உள்கட்சியில் இருக்கக்கூடியவர்களே அந்த திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பிலிருந்து சுமார் 25க்கும் மேற்பட்ட வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த அளவுக்கு விஜய் ராஜேந்திரன் அவர்களுக்கு எதிர்ப்பு இருந்தது. அதிமுகவின் மீது பெரிய அளவு எதிர்ப்பு எதுவும் இல்லை. ஆகையால் அதிமுகவிற்கு வாய்ப்புகள் இருந்ததாக கூறப்பட்ட நிலையிலும் மேலும் விஜய் கட்சியின் சார்பாக அவருடைய வெற்றி கழகத்தில் இருந்து கமாண்டோ பாஸ்கர் அவருக்கு கொடுக்கப்பட்டால் வாய்ப்புகள் அதிகமாக, வெற்றிக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதிமுகவும் திமுகவும் தோல்வி அடையும் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருந்தது, நாம் கூறிய மக்களுடைய கருத்தாக இருந்தது. ஆனால் கமாண்டோ பாஸ்கர் அவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கவில்லை. அப்பகுதியில் வேறு ஒருவருக்கு, மருத்துவர் ஒருவருக்கு கொடுத்திருந்தனர். அருண்குமார், டாக்டர் அருண்குமார் மருத்துவர் ஒருவருக்கு அங்கு வாய்ப்புகளானது கொடுக்கப்பட்டது. ஆனால் டாக்டர் அருண்குமார் மீது பல்வேறு, அதாவது சமீபத்தில் ஒரு சினிமா நடிகை அவர்கள் கூட அவரை பாலியல் தொந்தரவு செய்ததாகவும் அது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் குறிப்பாக பெண்கள் குற்றச்சாட்டுகள் அருண்குமார் மீது வைத்ததால் அதில் அருண்குமார் அவர்களுக்கு வர இருந்த வாக்குகள் என்பது சரிய தொடங்கின. அவர் வேல்ஸ் கல்லூரியின் முக்கிய பங்காளராகவும் அதனுடைய பினாமியாக செயல்படுகிறார் என்பதும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கூறினார்கள். ஆனால் அவருக்கு பிரச்சாரம் எவ்வாறு செய்ய வேண்டும், மக்களிடத்தில் எவ்வாறு சந்திக்க வேண்டும், எவ்வாறு வாக்கு கேட்க வேண்டும் என்று கூட தெரியவில்லை. ஏனென்றால் பிரச்சார வாகனத்தை பெரிய அளவில் பயன்படுத்தவில்லை. நேராக சென்றார், வாக்களிங்கள், எதற்கு வாக்களிக்க வேண்டும், அவர்களுடைய சட்ட கொள்கைகள் என்ன, அவருடைய ஆட்சி கொள்கைகள் என்ன, பெண்களுக்கு பாதுகாப்பு எந்த அளவுக்கு வழங்கக்கூடிய இருக்கிறார்கள் என்பது எதையும் குறிப்பிடவில்லை. அதே போன்றுதான் ரமணா அவர்களும் அந்த விக்தியை கையாண்டார். ஏனென்றால் விஜி ராஜேந்திரன் அவர்களை குறை கூறுவதாக, அவர் ஒரு மணல் திருடர், அவர் ஒரு கஞ்சா வியாபாரிகளுக்கு ஆதரவாக இருக்கிறார், அவர் இந்த பகுதிகளெல்லாம் மருத்துவமனைகள்லாம் சரியாக பராமரிப்பதில்லை, 12 மணி எம்எல்ஏ அவர், 12 மணிக்கு மேலே தான் அவரை பார்க்க முடியும், அதற்கு முன்பு விஜய் ராஜேந்திரன் அவர்களை பார்க்க முடியாது என்று விஜய் ராஜேந்திரனை குறை கூறுவதிலே குறியாக இருந்தாரே தவிர, இவர் அமைச்சராக இருந்தபோது என்னெல்லாம் நலத்திட்டங்களை செய்தார், தற்போது மீண்டும் அதிமுக ஆட்சியில் அமர்ந்தால் என்னெல்லாம் நலத்திட்டங்கள் செய்வார் என்பதை மக்களிடத்திலும் குறிப்பாக பெண்களிடத்திலும் கூறவில்லை.
விஜய் ராஜேந்திரன் அவர்கள் இதே போன்று அந்த அதிமுகவில் இருந்து ஒருவர் அவருடைய கட்சியினுடைய ஐடிவியின் மாவட்ட செயலாளர் கல்லெடுத்து அடித்தார் என்று அதற்கு விஜய் ராஜேந்திரன் மீது குற்றம் சாட்டு வைத்தார். அப்போது விஜய் ராஜேந்திரன் அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு சுமார் 10 கோடி கேட்டு மான நஷ்ட வழக்காக அவர் அதிமுக சார்ந்தவர் தான் ஓடித்திருக்கிறார், எங்கள் கட்சியில் எந்த அது போன்று கீழ்த்தனமான வேலைகள் செய்ய மாட்டோம் என்று அதற்கான விளக்கமும் விஜய் ராஜேந்திரன் அவர்கள் கொடுத்திருந்தார். அப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தபோதும் இப்போ விஜய் ராஜேந்திரன் அவர்களுக்கு அதாவது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஒட்டுமொத்த குடும்பமே என்று முதலமைச்சருக்கு பின்பு துணை முதலமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி அவர்கள், அதே போன்று திரு துர்கா ஸ்டாலின் அவர்கள் இதுவரையும் எந்த பிரச்சாரத்திற்கும் அவர் செல்லவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாருக்கும் அவர் சென்று பிரச்சாரம் செய்யவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. விஜய் ராஜேந்திரன் அவர்களுக்கு அவருடைய மனைவியோடும் அவருடைய மகளோடும் ஊராக சென்று வீடு வீடாக நடந்து கால்நடையாக நடந்து பிரச்சாரம் செய்தார். அந்த பிரச்சாரத்தின் எதிரொலியாக விஜய் ராஜேந்திரன் அவர்களுக்கு ஆதரவு பெருகின. அதே போன்று அங்கே இருந்த உட்கட்சி பூசல்களையும் முதலமைச்சர் அவர்களும் உதயநிதி துணை முதலமைச்சர் அவர்களும் சரி செய்து பேசி அங்கே அந்த இதில் அவர்களுக்கு ஆகக்கூடிய அனைத்து வாக்குகளையும் திமுகவினுடைய வாக்குகளும் அந்த கட்சியினுடைய வாக்குகளையும் செதறாமல் வாக்களிக்க வேண்டும் என்றனர். அதிமுகவில் கிளை கழக செயலாளர்கள் உடைய கட்டமைப்பு என்பது சரிய தொடங்கின. அதிமுகவில் இந்த பகுதியில் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றியானது அதிகமாக இருந்தது. ஆனால் திருவள்ளங்காடு ஒன்றியம், கடம்பத்தூர் ஒன்றியம் இது போன்ற முக்கிய ஒன்றியங்களில் கிளை செயலாளர்களை, அதாவது சிறிய சிறிய இளைஞர்கள், ஒன்றும் தெரிய அரசியல் அனுபவம் இல்லாதவர்களை கிளை செயலாளராக கொடுத்திருக்கிறார் ரமணா அவர்கள். அது அந்த பலமுறை அவர்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லியும் அவர்களை மாற்றவில்லை. ஆகையாலே பல பேர் அதிருப்தியில் விஜய்க்கு வாக்களித்தனர். அதிமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகளை எல்லாம் விஜயனுடைய கட்சிக்கு தாவேக்காவுக்கு அப்படியே தாவின. அதனாலே விஜய் ராஜேந்திரன் அவர்களுக்கு இந்த முறை திருவள்ளூர் மீண்டும் 3வது முறையாக திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் என்று மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தான் நம்ம பார்க்குறோம். முதற்கட்ட கலாய்வில் விஜய் ராஜேந்திரனுக்கு என்னென்னலாம் பாதகம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு பெரிய பட்டியலே போட்டிருந்தோம். அந்த பட்டியெல்லாம் அவங்க கரெக்டாக பார்த்துருப்பாங்க போல இருக்குது. அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய வேலையில் ஈடுபட்டு ஒரு தோல்வி முகத்தில் இருந்த விஜய் ராஜேந்திரன் இப்பொழுது வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஒன்று தாவேக்காவுடைய வேட்பாளர் மீது புகார், அதனால் பெரிய அளவு ஓட்டுகளை அட்ராக்ட் பண்ண முடியல. ஆனால் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு கூட அவங்களுக்கு போட வேண்டிய வாக்கே கூட தாவேக்காக அங்கே போட்டிருக்காங்க அப்படிங்கிறது. ரமணா பெரிய அளவில் பிரச்சாரத்தை அங்கே செய்வார் அப்படின்னு எதிர்பார்த்தா வெறும் குறைகளை மட்டுமே விஜய் ராஜேந்திரன் மீது சொன்னார். அது அந்த மக்களிடம் எடுபடவில்லை. அதே போல் கட்டமைப்பு ரீதியாக கடம்பத்தூர் ஒன்றியம், திருவள்ளங்காடு ஒன்றியத்திலலாம் ஒரு முன்னெடுப்போடு வேலை செய்யக்கூடிய ஆட்களை அங்கே இல்லாததுனால பெரிய அளவு பிரச்சாரம் எடுபடவில்லை. அப்படிங்கிறதையும் தாண்டி முதல்வர் குடும்பமே விஜய் ராஜேந்திரனுக்காக தெருவில் இறங்கி பிரச்சாரம் செய்தார்கள் அப்படிங்கிறது. திருவள்ளூரை சுற்றி சில இடங்களை முதல்வர் குடும்பத்துக்கு பண்ணை வீடெல்லாம் அங்கே தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு திமுக வேட்பாளர் இருப்பது தான் சரி அப்படின்னு நினச்சி அதோட இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. விஜய் ராஜேந்திரனுக்காக பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது தவிர அங்கே அவங்களுடைய சொத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுன்னு பல பேரும் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பண்ணை வீடெல்லாம் அங்கே இருக்குது. அதனால் அவங்க இறங்கி பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. உள்கட்சி பிரச்சனையெல்லாம் சரி பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் சரி செஞ்சதுனால விஜய் ராஜேந்திரனே மீண்டும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஸ்ரீ டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.